New Hope TV, your encounter with God. So today we are here with a heart of gratitude. இன்றைக்கு நாம் இங்கே நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். God of Gideon இங்கே கிதியோனின் தேவன் is God for you and I. அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். Amen. Amen. You know, before we meditate God's word, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு shall we lift our hands கரங்களை உயர்த்துவோமா and say, Lord, ஆண்டவரே, there is no substitute for your word. உம்முடைய வார்த்தைக்கு ஈடு இணையாக ஒன்றுமில்லை. Lift your hands. கரங்களை உயர்த்துங்கள். Lift your hands and say, Lord, there is no substitute for your word. தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு ஈடு இணையாக ஒன்றுமில்லை. Your word is life. உம்முடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. Your word is life. உம்முடைய வார்த்தையே Your word has life. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. Your word has power உம்முடைய வார்த்தையிலே வல்லமை to இருக்கிறது. transform everything. எல்லாவற்றையும் மறுரூபப்படுத்த And I am here to receive that Rhema word. அந்த ரேமா வார்த்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறேன். Bless me with a special, a specific word, oh God. விசேஷித்த குறிப்பிட்ட வார்த்தை கொடுத்தேனே ஆசீர்வதிங்க. And now word இப்பொழுது வருகிற வார்த்தை in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Today இன்றைக்கு we are going to see how Jephthah, the greatest warrior, எப்படி பலத்த பராக்கிரமசாலியான யெப்தா glorified the Lord தேவனை மகிமைப்படுத்தினான் என்பதை பார்க்க போகிறோம். in and through his life. தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக Bible starts by calling Jephthah a great warrior. வேதாகமம் யெப்தாவை பலத்த பராக்கிரமசாலி என்று அழைத்து அவனை இங்கே A கூப்பிடுகிறது. great warrior. இவனை பார்த்து பலத்த பராக்கிரமசாலி என்று வேதாகம் அழைக்கிறது. Champion. அவன் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றி வீரன் என்று. Turn to somebody and say, you are a champion. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு வெற்றி வீரன் வீராங்கனை. Turn to somebody and say, you are a champion. நீங்க சாம்பியன் சொல்லுங்க. You are a hero. நீங்க தான் கதாநாயகன், You are a warrior. நீங்கள் ஒரு பலத்த பராக்கிரமசாலி. Amen. Amen. Bible says Jephthah is a mighty warrior. வேதம் சொல்லுகிறது யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று. A valiant hero. இவன் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாக He இருந்தான். performed great exploits in battle like Gideon. இந்த கிதியோனை போல யுத்தத்திலே பாருங்கள் ஒரு பெரிய கொள்ளையடிக்கிறவனாக, அதாவது வீரனாக இருந்தான். You know, mighty warrior. இவன் ஒரு பலத்த பராக்கிரமசாலி என்று. He was a person of honor. அவன் பாருங்கள் ஒரு கனத்துக்கு உரிய மனிதனாக A இருந்தவன். person of honor. அவன் கனத்திற்குரிய மனிதன். A great champion. ஒரு பெரிய சாம்பியன். Valiant hero. இவன் பாருங்கள் ஒரு பலத்த பராக்கிரமசாலி. Listen. கவனியுங்கள். After addressing Jephthah as a mighty champion or a warrior, valiant hero, இவனை வேதாகம் பாருங்கள் பலத்த பராக்கிரமசாலியாக, வெற்றி வீரனாக, கதாநாயகனாக இவனை சொல்லி Bible says, but வேதம் சொல்கிறது ஆனால் he's a mighty warrior. இவன் பலத்த பராக்கிரமசாலி. He's a champion. இவன் ஒரு சாம்பியன். Person of honor. இவன் கனத்திற்குரிய மனுஷன். Amen. A great man. இவன் ஒரு பெரிய மனுஷன். A great achiever. பெரிய சாதித்தவன். A strong man. ஒரு பலத்த A பராக்கிரமசாலி. very powerful man. மிக வல்லமையான மனுஷன். Influential person. செல்வாக்கு நிறைந்த மனுஷன். After saying everything, எல்லாவற்றையும் சொல்லி you know, Bible says, வேதம் சொல்லுகிறது but ஆனால். the word but is used here. இந்த ஆனால் என்கிற பதமானது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Turn to somebody and say, but. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனால். Turn to somebody and say, but. ஆனாலும் Behind each of us, இங்கே நம் ஒவ்வொருவருக்கும் there is a story. நமக்கு பின்பதாக ஒரு கதை இருக்கிறது. Behind each of us, நம் ஒவ்வொருவருக்கு பின்பதாக there's a story. ஒரு கதை இருக்கிறது. Behind every story, ஒவ்வொரு கதைக்கு பின்பதாக there is a but. இங்கே ஒரு ஆனால் என்கிற பதம் இருக்கிறது. Somebody say, but. சொல்லுங்க, ஆனாலும். Somebody said, but. ஆனாலும். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೇಳೋದು? ಆದರೂ ಆದರೂ ಆನಾಲು சொன்னா ಆದರೂ ಏನೇ? ஆனாலும். அவன் பெரிய ஆளு ஆனாலும். He was a great man, but. பெரிய காரியங்களை செஞ்ச ஆனாலும். He was doing a mighty thing, but. The but talks about his past. இந்த ஆனாலும் என்கிற பதமானது அவனுடைய கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது. What is that but? அந்த ஆனாலும் என்றால் என்ன? When you read Judges chapter number 11, நீங்கள் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள். the Bible says, வேதம் சொல்லுகிறது. now Jephthah was a great warrior from the land of Gilead.
கிலேத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். but his mother was a prostitute. ஆனால் அவன் பரஸ்திரியின் குமாரன். Listen, இதை கவனியுங்கள். Jephthah, யெப்தா a mighty warrior, பலத்த a பராக்கிரமசாலி, valiant hero. ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன். Bible says, but ஆனாலும் his mother was a prostitute. அவன் பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லுகிறது. That was his story behind the but. அதுதான் இந்த ஆனாலும் என்கிற பதத்திற்கு பின்பதாக இருக்கின்றவனுடைய கதை. Most of us can identify ourselves with Jephthah. நம்மில் அநேகர் இந்த யெப்தாவோடு நம்மை அடையாளப்படுத்தி பார்க்க முடியும். We all have a story. நாம் எல்லாருக்கும் கதை இருக்கிறது. We have a past. நமக்கு கடந்த காலம் இருக்கிறது. Life is not fair to everyone. அதாவது இந்த வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் நலமாக அமைவது Life is not fair to everyone. வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் நலமாக அமைவது கிடையாது. Most of us have some kind of but. ஏதோ நம்மில் அநேகருக்கு இந்த ஆனால் என்கிற பதம் எல்லாருக்கும் இருக்கிறது. What is Jephthah's but? இந்த யெப்தாவினுடைய ஆனால் என்கிற பதத்திற்கு பின்பதாக இருந்த கதை என்ன? Jephthah was born with stigma. யெப்தா பாருங்கள் ஒரு 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 அடையாளத்தோடு பிறந்தான். He was born with a stigma or shame. அல்லது ஒரு வெட்கத்தோடு என்கிற ஒரு காரியத்தோடு அவன் His பிறந்தான். mother was a prostitute. அவனுடைய தாய் ஒரு பரஸ்திரியானவள். Jephthah's father Gilead. யெப்தாவின் தகப்பன் கீலேயாத். He's a very very prominent person. இந்த கீலேயாத் என்கிற மனுஷன் பாருங்கள் மிக முக்கியமான மனுஷனாக Very இருந்தான். influential person. மிக செல்வாக்கு நிறைந்த மனுஷன் அவன். That is why they say that town is named after Jephthah's father Gilead. அதனால் தான் கீலேயாத் என்கிற அந்த பட்டணத்தினுடைய பெயர் பாருங்கள் இவனுடைய தகப்பனுடைய பெயருக்கு பின்பதாக A வைக்கப்பட்டது. very prominent personality. பாருங்கள் இவன் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான மனுஷனாக திகழ்ந்தவன். This man Gilead, இந்த கீலேயாத் என்கிற இந்த மனுஷன் though he was such a prominent person, இவன் முக்கியமான ஒரு நபராக இருந்தாலும் a man of authority, ஒரு அதிகாரம் படைத்தவனாக, a man of influence, ஒரு செல்வாக்கு நிறைந்தவனாக he went away. இவன் பாருங்கள் வெளியிலே போனான். He crossed his border. இவன் தன்னுடைய எல்லையை அவன் கடந்து போனான். He had an affair with a prostitute. இந்த கிலேயாத் பாருங்கள் இவன் ஒரு பரஸ்திரியோடு உறவு கொண்டான். He had a physical relationship with a prostitute. அந்த பரஸ்திரியோடு உடல் உறவு வைத்துக் கொண்டான். He never expected that she would conceive a child. அந்த பரஸ்திரி பாருங்கள் ஒரு குழந்தையை அவள் கருத்தாங்குவாள் என்றவன் நினைக்கவில்லை. This man Gilead had a physical relationship with a prostitute. இந்த கீலேயாத் என்கிற மனுஷன் ஒரு பரஸ்திரியோடு உடலுறவு வைத்துக் கொண்டபடியினால் And this lady, she came to Gilead and she said, இந்த பெண் பாருங்கள் கீலேயாத்தினிடத்திலே வந்து சொன்னாள், I am pregnant now. நான் இப்பொழுது கருத்தாங்கி இருக்கிறேன். I am carrying your child. நான் உன்னுடைய பிள்ளையை சுமந்து You are கொண்டிருக்கிறேன். going to be a father for my child. என்னுடைய குழந்தைக்கு நீ தகப்பனாக இருக்க போகிறாய். Gilead was shocked. இங்கே கீலேயாத்திற்கு அதிர்ச்சி. He never expected. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. He is not going to lift his head high and walk in that city. அவன் பாருங்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி இந்த நகரத்திலே அப்படி நடக்க முடியாத ஒரு சூழல். He was very depressed. மிகவும் சோர்ந்து போனவனாக. But he had no choice. ஆனால் பாருங்கள் அவனுக்கு ஒரு வேறு வழி இல்லை. Jephthah was born. யெப்தா பாருங்கள் பிறந்தான். In Jephthah's time, யெப்தாவினுடைய நாட்களிலே we see how the society treated the children born to unwed parents. எப்படி பாருங்கள் திருமணம் ஆகாத உறவிலே பிறந்த பிள்ளைகள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று. And that too a mother who was a prostitute. அதுவும் பரஸ்திரீக்கு பிறந்த ஒரு குமாரன். Listen, Bible says, வேதம் சொல்லுகிறது, the law says, அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, don't sleep, it is very important. அதாவது இது மிக முக்கியமான ஒரு காரியம். Deuteronomy chapter number 23 verse number 2. உபாகமம் 23:2 திருப்புங்கள். It talks about children born to unwed parents. இங்கே இது திருமணம் ஆகாத உறவிலே பிறந்த பிள்ளைகளை குறித்து இங்கே It சொல்லப்பட்டிருக்கிறது. says, one illegitimate birth shall not enter the assembly of the Lord, even to the 10th generation none of his descendants shall enter the assembly of the Lord. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. So I am talking about the effects of but. நான் இங்கே
இந்த ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக இருந்த விளைவுகளை குறித்து பேசுகிறேன். Jephthah's story is very, very sad. யெப்தாவினுடைய கதை பாருங்கள், மிக ஒரு மோசமான ஒரு கதை. When you see the effects of but, இந்த ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக இருக்கின்ற இதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கிற the பொழுது law says, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, children born to unwed parents, திருமணம் ஆகாத உறவிலே பிறந்த பிள்ளைகள் they cannot go to the temple, அவர்களால் தேவாலயத்திற்குள் நுழைய they முடியாது, cannot go to the house of God, அவர்கள் தேவனுடைய வீட்டிற்கு போக they முடியாது, cannot live a normal life, அவர்கள் சகஜ வாழ்க்கை வாழ முடியாது, they are outcasts. அவர்கள் பாருங்கள் இங்கே எங்கும் செல்ல முடியாத சூழல். Even if Jephthah lived for 500 years, 500 வருஷம் யெப்தா வாழ்ந்தாலும் சரி, he cannot enter the assembly. அவன் பாருங்கள் அங்கே கூட்டத்திற்குள்ளாக நுழைய முடியாது. When Jephthah was growing up, யெப்தா வளர்ந்து கொண்டிருந்த நாளிலே he did not understand what was happening. அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Children, other families, elders, they would look down upon Jephthah. அதே குடும்பத்திலே இருந்த மூத்தவர்கள் இவனை இப்படி குனிந்து அவனை பார்ப்பார்கள். He was treated badly by the church. அவன் சபையினால் பாருங்கள் மிகவும் தவறாக பயன்படுத்தப்பட்டான். He was treated badly in the community. சமூகத்திலே பாருங்கள் தவறாக அவன் நடத்தப்பட்டான். And his own friends அவனுடைய சொந்த நண்பர்கள் started avoiding him அவனை தள்ளிவிட்டு போனார்கள். because he is born to a prostitute, காரணம் பாருங்கள் அவன் ஒரு பரஸ்திரீக்கு a பிறந்தவன். child of unwed parents, இங்கே திருமணம் ஆகாத உறவிலே கற்பந்தரித்து பிறந்தவன். child of God. கர்த்தருடைய பிள்ளையே, Maybe you can understand a little of what Jephthah was going through. எந்த விதமான சூழல் ஊடாக யெப்தா கடந்து சென்றான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். He had to suffer because of the mistakes of his parents. தன்னுடைய பெற்றோர்கள் பண்ணித தப்பிதத்தினால் இவன் இங்கே பாதிக்கப்பட்டான். I do not know your situation. உங்களுடைய சூழல் எனக்கு தெரியும். I do not know what way you can relate to Jephthah. நீங்கள் எந்த அளவிற்கு யெப்தாவோடு உங்களை அடையாளப்படுத்தி பார்க்க முடியும் என்பது எனக்கு தெரியாது. This man, இந்த மனுஷன் he was considered a mistake இவன் ஒரு தப்பிதம் என்று of his parents. தன்னுடைய பெற்றோர்களால் தப்பு செய்யப்பட்டபடியினால் பிறந்தவன். He was abused. இவன் பாருங்கள் தவறாக He பயன்படுத்த was abandoned. இவன் பாருங்கள் தள்ளப்பட்டு He போனான். was rejected by the very people who should have loved him. யார் இவனை நேசித்திருக்க வேண்டுமோ அவர்களால் தள்ளப்பட்டு போனான். Maybe you are going through such a situation. ஒருவேளை எப்படிப்பட்ட சூழல் ஊடாக நீங்கள் கடந்து செல்லுகிறீர்களோ, You can find traces of yourself in Jephthah's story. ஒருவேளை யெப்தாவுடைய கதையிலே நீங்கள் சற்று திரும்பி போனால் உங்களை சற்று பார்க்க முடியுமோ? People may look down upon you ஒருவேளை ஜனங்கள் உங்களை கீழும் மேலுமாக பார்க்கலாம். because of your poor background. உங்களுடைய ஒரு ஏழ்மையான பின்னணி நிமித்தமாக உங்களை அப்படி பார்க்கலாம். You may be sidelined ஒருவேளை நீங்கள் சற்று பின்னாக தள்ளப்பட்டு போகலாம். because of your caste. உங்களுடைய சாதி நிமித்தமாக நீங்கள் ஓரம் கட்டப்பட்டு போகலாம். Because you are not famous. காரணம் நீங்கள் பிரசித்தி பெற்ற நபராக இல்லாதபடியினால் ஓரம் கட்டப்பட்டு போகலாம். Because you are poor. நீங்கள் ஏழையாக இருக்கிறபடியினால் ஓரம் கட்டப்பட்டு Because you are uneducated. நீங்கள் ஒரு படிக்காத நபராக இருக்கிறபடியினால் அப்படி You did not study in a prestigious school or a college or university. ஒரு நல்ல ஒரு பள்ளியிலோ ஒரு கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திலோ படிக்காதபடியினால் ஓரம் கட்டப்பட்டு போகலாம். People rejected Jephthah ஜனங்கள் யெப்தாவை நிராகரித்தார்கள் because of his background. அவனுடைய பின்னணி நிமித்தமாக. He cannot go to the church. சபைக்கு போக முடியாத He சூழல், cannot worship the Lord. தேவனை ஆராதிக்க முடியாத He சூழல், lost all the privileges. காரணம் தன்னுடைய எல்லா சாக்கியத்தையும் இழந்தவனாக He was an outcast, அவன் பாருங்கள் ஒரு தள்ளப்பட்ட சாதி படைத்தவனாக, depressed and dejected. மிகவும் சோர்ந்து போனவனாக, தோய்ந்து போனவனாக. Child of God, கர்த்தருடைய பிள்ளையே, the effects of but இந்த ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக இருக்கின்ற விளைவு are endless. அது முடிவில்லாத ஒன்று. You may be such a victim, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம். suffering because இப்படிப்பட்ட காரியத்தினால் பாதிக்கப்பட்டு of கஷ்டப்படலாம். someone's mistake. யாரோ ஒருவருடைய தப்பிதத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படலாம். Someone's mistake. யாரோ ஒருவருடைய தப்பிதத்தினால் நீங்கள் கஷ்டப்பட்டு பாதிக்கப்படலாம். He was being ill-treated இவன் இங்கே பாருங்கள், இவன் முறையற்றதனமாக by his நடத்தப்பட்டான். own friends. தன்னுடைய சொந்த நண்பர்களால் முறையற்றதனமாக நடத்தப்பட்டான். People may be ill-treating you. ஒருவேளை ஜனங்கள் உங்களை முறையற்றவர்களாக நடத்தலாம். Maybe because of your sickness. உங்களுடைய வியாதி நிமித்தமாக தவறாக நடத்தப்படலாம். Because of your diseases. ஒருவேளை உங்களுடைய வியாதி நிமித்தமாக நீங்கள் தவறாக நடத்தப்படலாம்.
கஷ்டப்படலாம். Are you here? இதா இருக்கிறீங்களா? People may judge you because of your past mistakes. உங்களுடைய கடந்த கால தப்பிதத்தை வைத்து ஜனங்கள் உங்களை நியாயம் தீர்க்கலாம். The effects of but இந்த ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக இருக்கின்ற It's endless. விளைவு அது முடிவில்லாத ஒன்று. more than all these, எல்லாவற்றுக்கும் மேலாக Jephthah thought, எப்தா நினைத்தான், his own family would be with him. இவனுடைய சொந்த குடும்பம் இருக்கும் என்று நினைத்தான். They would be his strength. இங்கே இவனுடைய சொந்த குடும்பம் தனக்கு ஒரு சத்துவமாக They இருக்கும் would support him. இவர்கள் இவனை தாங்குவார்கள் நினைத்தான். They would defend him. இவனை பாதுகாப்பார்கள் நினைத்தான். They would stand beside him. இவனுக்கு அருகிலே நிற்பார்கள் They நினைத்தான். would encourage him. இவனை அவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள் நினைத்தான். But here, இங்கே Bible says, வேதம் சொல்லுகிறது, Jephthah was rejected by his own family members. தன்னுடைய சொந்த குடும்ப நபர்களால் எப்தா நிராகரிக்கப்பட்டு He போனான். was chased out of his family. தன்னுடைய வீட்டாரை விட்டு வெளியிலே துரத்தப்பட்டு போனான். When you read Judges chapter number 11, நீங்கள் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை verse வாசியுங்கள். number 2 and 3, இரண்டாவது மூன்றாவது வசனங்களை வாசிப்போம். Gilead's wife also bore him sons. கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். When they were grown up, அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு they drove Jephthah away. அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். Can you imagine Jephthah's condition? இந்த எப்தாவுடைய சூழலை சற்று கற்பனை செய்து பார்க்கிறீங்களா? The effects of but. இவனுடைய இந்த ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக நடந்த விளைவுகள். இந்த எப்தா வாழ்க்கையில் நடந்ததை பாருங்க. I mean, look at what happened in அவன் என்ன Jephthah's தப்பு பண்ணான்? life. What did he do? அவன் என்ன தவறு பண்ணான்? What mistake? எதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? Why would he suffer? என்ன பாவம் பண்ணான்? What did he do? The effects of but is endless. இந்த ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக இருக்கின்ற விளைவுகள் பாருங்கள், முடிவில்லாமல் இருந்தது. Ensnare of the but. இந்த ஆனாலும் என்கிறனுடைய வலை பாருங்கள். What will you do if that kind of a background you are born into? அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஊடாக பின்னணி ஊடாக கடந்து சென்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? என்ன What செய்வீர்கள்? will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? If you are born into that kind of a background, இப்படிப்பட்ட பின்னணியிலே பிறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? if it is your fault, இது உங்களுடைய தவறு என்று சொன்னால், or if it is my fault, அல்லது இது என்னுடைய தவறு என்று சொன்னால், we would confess. நாம் பாருங்கள் அறிக்கையிடுவோம். I would confess. நான் அறிக்கையிடுவேன். I would say this is my choice. இது எனக்கு கிடைத்தது கெதி என்று I am சொல்லுவேன். suffering because of my choices. எனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டபடியினால் நான் கஷ்டப்படுகிறேன் என்று I சொல்லுவேன். was so impatient. நான் பாருங்கள் பொறுமையற்றவனாக, I did not use my wisdom. நான் என்னுடைய ஞானத்தை பயன்படுத்தவில்லையே. I am in this mess. நான் இப்படிப்பட்ட சூழலிலே, It is because of my choices. இது எனக்கு ஏற்பட்ட இந்த காரியத்தினால் இருக்கிறது என்று I சொல்லுவேன். am the reason for this mess. இந்த காரியத்திற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவேன். When this is my fault, இது என்னுடைய தப்பிதமாக இருக்கிற பொழுது I can control. நான் பாருங்கள் இதை நான் ஆளுகை செய்ய முடியும். I have a sense of control. எனக்கு பாருங்கள் ஆளுகை செய்யக்கூடிய இந்த ஒரு And I would உணர்வு do இருக்கிறது. something about it. நான் அதை குறித்து ஏதாவது செய்யலாம். I would correct myself. நான் என்னையே நான் மாற்றிக் கொள்ளுவேன். I am the reason for this mess. இந்த குழப்பத்திற்கு நான் தான் காரணம். I fell into this temptation. நான் இந்த சோதனைக்கு நான் தான். So I will have a sense of control. எனவே இதை சரிபடுத்தக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு இருக்கும். And I would do something about it. இதை குறித்து நான் ஏதாவது செய்வேன். But ஆனால் turn to somebody and say but. ஆனால் Turn to somebody and say but. ஆனால் If it is not my fault, இது என்னுடைய தப்பு இல்லை என்று சொன்னால், if it is my parents' fault, இது என்னுடைய பெற்றோருடைய தப்பு என்று சொன்னால், if it is my daddy's fault, இது என்னுடைய தந்தையினுடைய தப்பு என்று or சொன்னால், my mommy's fault, அது என்னுடைய தாயினுடைய தப்பு என்று or சொன்னால், someone else's fault, வேறொருவருடைய தப்பு என்று சொன்னால், or the society, இந்த சமுதாயத்தினுடைய தவறு என்று or the சொன்னால், community, இந்த சமூகத்தினுடைய தப்பு என்று or சொன்னால், the government, அல்லது இந்த அரசாங்கத்தின் தப்பு என்று or சொன்னால், whatever it அது is. என்னவாக இருக்கட்டும், If it is my forefathers' fault, என்னுடைய மூதாதையருடைய தவறு என்று சொன்னால், I don't have any control over that. அதன் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையே. I cannot take நான் responsibility. அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. But I cannot change anyone. யாரையும் மாற்ற முடியாது. I cannot change other people. மற்ற ஜனத்தை மாற்ற முடியாது. I cannot change society. இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது. I cannot change my past என்னுடைய either. கடந்த காலத்தை மாற்ற
மாற்ற முடியாது. So you and I have a sense of powerlessness. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு வல்லமை இல்லாத, அதிகாரம் இல்லாத ஒரு காரியம், A sense of hopelessness. இங்கே நம்பிக்கையற்ற ஒரு சூழல் எனக்கு. Jephthah had a sense of powerlessness. இங்கே பார்க்கிறோம், யெப்தாவிற்கு ஒரு அதிகாரம் இல்லாத A நிலை இருந்தது. sense of hopelessness. அவனுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழல் A இருந்தது. sense of frustration. அவனுக்கு பாருங்கள் தோய்ந்து போன சூழல் A இருந்தது. sense of disappointment. அவனுக்கு ஏமாற்றமடைந்த சூழல் இருந்தது. So what you do in this situation இப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? matters more than the effects of but. இங்கே பார்க்கிறோம், இவனுக்கு நடந்த காரியம் பாருங்கள், இந்த ஆனாலும் என்கிறதையும் தாண்டி, Turn to somebody and say but. இந்த ஆனாலும், There's a story behind that but. இந்த ஆனாலுக்கு பின்பதாக ஒரு கதை It's இருக்கு. a very very sad story. இது ஒரு பாருங்கள், ஒரு சோகமான கதை. His father committed a mistake. இங்கே பார்க்கிறோம், இவனுடைய பாருங்கள், இங்கே தகப்பன் அவன் மரித்து போனான். And now இப்ப he is rejected by everyone. தகப்பன் அங்கே மரித்து போனான், இவன் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு Even போனான். if he lives for 500 years, 500 வருஷங்கள் இந்த யெப்தா வாழ்ந்தாலும் he cannot enter the temple அவனால் தேவாலயத்திற்குள்ளாக நுழைய முடியாது. like other devotees, மற்ற பக்தர்களை like other believers. மற்ற விசுவாசிகளை He cannot go to the church. அவனால் சபைக்கு போக முடியாது. He is there cursing அங்கே his பாருங்கள், birth. சபித்துக் கொண்டிருக்கிறவனாக. But he did not stay there. ஆனால் அவன் அங்கே இருந்து விடவில்லை. Are you listening? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? When you cannot do anything about your situation, உங்களுடைய சூழலை குறித்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிற பொழுது what you do? என்ன செய்றீங்க? That matters அது பாருங்கள், அது முக்கியமான காரியமாக more than the effect of but. அது பாருங்கள் காரியமாக மாறுகிறது. You are ensnared by that but. அந்த ஆனாலும் என்கிற காரியத்தினால் நீங்கள் சுற்றி வளைக்கப்படுகிறீர்கள். You succumb. நீங்கள் அதற்குள்ளாக இழுத்துக் You give கொள்ளப்படுகிறீர்கள். up. நீங்கள் பாருங்கள் மனசு விட்டு You போறீங்க. wind up. நீங்க கதையை முடிச்சுக்க You பாக்குறீங்க. quit. நீங்க அதை விட்டு வெளியில வர You பாக்குறீங்க. give in. நீங்க பாருங்க மனசு விட்டுறீங்க. But thank God. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி. Thank God. ஆண்டவருக்கு A நன்றி. God is alive. நம்முடைய தேவன் A ஜீவனோடு, God is alive. நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will never be a spectator. அவர் ஒருபொழுதும் பார்வையாளனாக இருப்பது கிடையாது. When you are going through the effects of but, இந்த ஆனாலும் என்கிற விளைவினால் பாதிக்கப்பட்டதன் ஊடாக கடந்து செல்லப்படுகிற this பொழுது, but is trying to ensnare you. இந்த ஆனாலும் என்கிற கதை பாருங்கள், உங்களை சுற்றி வளைக்க பார்க்கிற பொழுது, Keep you in chains. உங்களை ஒரு கட்டிலே வைக்கிற பொழுது, Keep you in bondage. உங்களை ஒரு அடிமைத்தனத்திலே வைக்கிற பொழுது, You are cursed for life. நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சபிக்கப்பட்ட நகராக You மாறுகிற have பொழுது, no hope. ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் வருகிற You பொழுது, cannot do anything about it. என்னை இதை குறித்து நான் எதுவுமே இனி செய்ய முடியாது என்கிற Child காரியம் of வருகிற பொழுது, God, கர்த்தருடைய பிள்ளையே, let me tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். You can expect something good from your but. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நல்ல காரியத்தை எதிர்பார்க்க முடியும். I said you can expect something good. ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நல்ல காரியத்தை எதிர்பார்க்க முடியும். I said you can expect something good. ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நல்ல காரியத்தை எதிர்பார்க்க I முடியும். will tell this 10 times. இத 10 முறை நான் சொல்லுவேன். 10 times. 10 முறை Because சொல்லுவேன். some of you are sleeping. காரணம் உங்கள சில பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. You can expect something good from your but. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நல்ல காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்க You முடியும். can do something good. நீங்கள் சில நல்ல காரியத்தை You எதிர்பார்க்க can expect something good from your but. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நல்லதை எதிர்பார்க்க Lift your முடியும். hands and say, கரங்களை சொல்லுங்க. lift your hands and say, கரங்களை சொல்லுங்க. I can expect. நான் எதிர்பார்க்க I முடியும். will expect. எதிர்பார்ப்பேன். You may be a victim. ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்ட You may be a நபராக victim of someone's mistake. ஒருவருடைய தப்பிதத்தினால் பாதிக்கப்பட்ட நபராக Maybe இருக்கலாம். a parent's mistake. ஒருவேளை பெற்றோருடைய தப்பிதம். You are born into that background. அப்படிப்பட்ட பின்னணியிலே பிறந்திருக்கலாம். You are cast. ஒருவேளை எப்படிப்பட்ட சாதியில் You are பிறந்திருக்கலாம். poor. ஒருவேளை ஏழையாக இருக்கலாம். Uneducated. ஒருவேளை படிக்காதவராக You are இருக்கலாம். from a tough background. ஒருவேளை கடினமான சூழல் ஊடாக You know, பின்னணியிலே கடந்து something is வந்திருக்கலாம். keeping you in bondage. ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டிலே அமிழ்த்தி வைத்திருக்கிறது. You are here நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். with too many questions, பலவிதமான கேள்விகளோடு, totally shattered, மிகவும் சிதறடிக்கப்பட்ட full confusion, முழுவதும் குழம்பி போன not நபராக, knowing what to do. என்ன செய்வதென்று தெரியாத This is நபராக, my fate. இதுதான் என்னுடைய I am சூழலோ, born into this. இப்படிப்பட்ட காரியத்திலே My பிறந்தேனே. family is cursed. என்னுடைய குடும்பம் I am சபிக்கப்பட்டதாக carrying இருக்கிறது. everything. எல்லாவற்றிலும் எப்படி
இப்படி இருக்கிறேன். It is not my mistake. இது என்னுடைய தப்பிதம் அல்லவே. But I have no ஆனால் choice. எனக்கு வேறு விருப்பம் அல்ல. Child of God, கர்த்தருடைய பிள்ளையே, let me tell you, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். you can expect something good. நீங்கள் நன்மையான காரியத்தை Expect something எதிர்பார்க்க good. முடியும். நன்மையான காரியத்தை எதிர்பாருங்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? Let's give a God a hand. God whom we serve, நாம் ஆராதிக்கிற He தேவன், is Jephthah's God. அவர் யெப்தாவின் தேவன், He is Gideon's God. கிதியோனின் தேவன். Hallelujah. Hallelujah. He is alive. அவர் ஜீவனோடு I said இருக்கிறார். He is alive. ஜீவனோடு இருக்கிறார். Expect something good. நல்ல காரியத்தை எதிர்பாருங்கள். Expect something good from நல்ல your butt. காரியத்தை உங்களுடைய ஆனாலும் என்கிற காரியத்திலிருந்து எதிர்பாருங்கள். Hallelujah. Hallelujah. Turn to somebody and say, பகலவா சொல்லுங்க, I expect something good நான் நன்மையான காரியத்தை எதிர்பார்க்கிறேன். from my butt என்னுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து. because காரணம், I am not an accident. நான் ஒரு விபத்துக்குள்ளாக மாட்டி வரவில்லை. Hello. Hallelujah. I am not an accident. நான் ஒரு விபத்து அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விபத்து அல்லன்னு சொல்லுங்களேன். I am not an accident. பக்கத்துல நல்லா பார்த்து சொல்லுங்களேன். I am not an accident. You can expect something good நீங்கள் நன்மையான காரியத்தை எதிர்பார்க்க முடியும் from your butt உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து. because காரணம், you are not an accident. நீங்கள் ஒரு விபத்து அல்ல. Hallelujah. Hallelujah. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you here, brothers? Rick Warren said. ரிக் வாரன் இப்படியாக சொன்னார். Listen, Rick Warren said. ரிக் வாரன் சொன்னதை நீங்கள் கவனியுங்கள். While there are illegitimate parents, தப்பாக நடந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். there are no illegitimate children. ஆனால் தப்பா பிறந்த குழந்தைங்கன்னு ஒண்ணு இல்ல. ஆமென். Amen. திருப்பி சொல்லுங்க பிரதர். தப்பா போன பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தப்பா பிறந்த குழந்தைங்கன்னு கிடையாது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பிரதர். தப்பா போன பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தப்பா பிறந்த நீங்க நல்லா குழந்தைங்க தட்டுற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரு. இல்ல. தப்பா பிறந்த குழந்தைன்னு ஒண்ணு இல்ல. நல்லா தட்டுற வரைக்கும் சொல்லிட்டே தப்பா இருப்பாரு. பிறந்த குழந்தைன்னு நான் ஒண்ணு சொல்ற இல்ல. வரைக்கும் சொல்லிட்டே இருங்க பிரதர். தப்பா பிறந்த குழந்தைன்னு கிடையாது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பிரதர். தப்பா பிறந்த யாரும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருமே இல்லன்னு சொல்லுங்களேன். Nobody is born Hallelujah. illegitimate. Get excited. சந்தோஷப்படுவோம். You are not an accident. நீங்கள் ஒரு விபத்து கிடையாது. Expect something good from your butt. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நல்ல காரியத்தை எதிர்பாருங்கள். Never lose heart. ஒருவழுதும் சோர்ந்து போய்விட வேண்டாம். You are not an accident. நீங்கள் ஒரு தப்பிதம் அல்ல, விபத்து அல்ல. Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Your birth was no mistake or a mishap. உங்களுடைய பிறப்பு பாருங்கள், அது தவறோ அது எப்படியோ தவறாக நடந்த காரியம் அல்ல. You can expect something good from your butt. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நன்மையான காரியத்தை எதிர்பார்க்க I said முடியும். you can expect something good from your butt. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து நன்மையான காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பட்ட மறந்துருங்க கொஞ்ச நேரம் சொல்லுங்க. Let's forget about. Hallelujah. Hallelujah. Pastor, Pastor, நான் இந்த நிலையில இருக்கிறேன் பாஸ்டர். you know, I'm in such a condition. நான் அதை செய்ய முடியல You know, பாஸ்டர். I'm not able to do that. இதை சாதிக்க முடியல I'm not able பாஸ்டர். to achieve this. நான் அதை அடைய முடியல I'm பாஸ்டர். not able to reach out. அதை வாங்க முடியல I'm not able பாஸ்டர். to buy that. அந்த படிப்பை படிக்க I'm முடியல not able பாஸ்டர். to attain that அந்த study. காலேஜுக்கு போக I'm not முடியல able to go பாஸ்டர். to that college. அந்த ஆளை கல்யாணம் பண்ண I'm not முடியல able to பாஸ்டர். marry that person. அந்த பெண்ணை கல்யாணம் I'm not பண்ண able to முடியல marry that பாஸ்டர். lady. நான் அதை செய்ய முடியல, You know, இதை I'm not செய்ய able to முடியல. do this and do that. காரணம் பாஸ்டர், You know the reason? என் ஃபேமிலி அப்படி, You know, my family எங்க is- அம்மா அப்படி, my mother எங்க is- அப்பா அப்படி, my father is- என் பிறப்பு அப்படி, my birth. நான் இந்த மாதிரி ஒரு You know, I பின்னணியில் come from பிறந்திருக்கிறேன். such a என்ன background. பெருசா எதிர்பார்க்க You know, முடியும்? what great thing can I expect? Child of God, கர்த்தருடைய பிள்ளையே, you can expect something good, நீங்கள் நல்ல காரியத்தை எதிர்பார்க்க something முடியும். big. பெரிய காரியத்தை I said எதிர்பார்க்க something முடியும். big, பெரிய காரியத்தை எதிர்பார்க்க something முடியும். good, நல்ல காரியத்தை something எதிர்பார்க்க great, முடியும். பெரிய காரியத்தை something எதிர்பார்க்க glorious, முடியும். மகிமையான காரியத்தை mighty எதிர்பார்க்க முடியும். warrior. பலத்த பராக்கிரமசாலியே, Jephthah பலத்த Jephthah பராக்கிரமசாலியே, யெப்தா, was a mighty warrior, யெப்தா பலத்த a பராக்கிரமசாலியாக valiant இருந்தான். hero. அவன் எங்கெல்லாம் போனான் அந்த But ஆனாலும் Jephthah was born to a prostitute. அவன் பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனாலும் Hallelujah. ஒரு ஸ்திரீக்கு பிறந்தவன். Expect something good from your butt. உங்களுடைய ஆனாலும் என்கிற கதையிலிருந்து ஒரு பெரிய நன்மையான காரியத்தை எதிர்பாருங்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? Let's give a God a hand. கரங்களை தட்ட மாட்டீங்களா? Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. When people in the world can expect something good from their butt. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய ஆனாலும் என்கிற கதைக்கு பின்பதாக இருந்து கொண்டு நன்மையான சில காரியங்களை எதிர்பார்க்கிற பொழுது